இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் மூலமாக பைக்கிங் அப்படிங்கிறது ரைடிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய லெவலுக்கு போய் ரீச் ஆகிருக்கு. ஆனால் அதே இது 10 வருஷம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கும் பைக்கிங் ரைடிங் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. லாங் ரைட்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க. அப்போவும் குரூப்ஸு கிளப்ஸு எல்லாமே இருந்தது தான். பட் அது இந்த அளவுக்கு ஒரு வெளியில் தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. இப்போ இந்த பைக்கிங் ரைடிங் அப்படிங்கிறது வெளியில் தெரியறதுனால எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கோ அதே அளவுக்கான நெகட்டிவான விஷயங்களும் அடுத்து வர தலைமுறைகளுக்கு இப்போ வர 2K கிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ராங்கான எக்ஸாம்பிளாகவும் பல விஷயங்கள் மாறிட்டு வருது. ஸோ பைக்கிங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் முன் வச்சு சோஷியல் மீடியாவில் நம்ம அடுத்த பயணங்களை வச்சோம் அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ரைடிங் பைக்கிங் கம்யூனிட்டியை உருவாக்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பைக்கிங் ஜேர்னியில் ஒரு முக்கியமான வெஹிக்கிளை பற்றினது. என்னுடைய ராயல் என்ஃபீல்டு ஸ்டாண்டர்ட் புல்லட் 350 ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு பைக்ஸில் ஒரு முக்கியமான இயர் அப்படின்னா 2009 சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேஸ்ட் அயர்ன் இன்ஜின்ஸ் வந்துட்டு இருந்தது. 2009 தான் யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜின் UC இன்ஜினை வந்து ராயல் என்ஃபீல்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு பைக்ஸில் நம்ம 2009க்கு முன் 2009க்கு பின் அப்படின்னு தான் அந்த இராவை நம்ம பார்க்கணும். சரி, இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நான் வாங்கின பைக் வந்து 1996 மாடல். அது வந்து கேஸ்ட் அயர்ன் இன்ஜின் கொண்டது. இதை நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா 2011 என்னுடைய காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஆக்சுவலாக 2011 காலகட்டத்தில் UC இன்ஜின் வந்துருச்சு. கிளாசிக் அப்படிங்கிற மாடலில் ராயல் என்ஃபீல்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிளாசிக் வந்து ஹாட் கேக்ஸ் மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தது. அதை வாங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவாகவுமே அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் வித்தியாசமான பைத்தியம். நமக்கு அந்த ஒரிஜினல் பீட்டு ஒரிஜினல் தம்பு தானே முக்கியம். அதனால பழைய புல்லட்டை தேடணும். ஆக்சுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த TN சீரீஸுக்கு முன்னாடி TMG TMC அந்த மாதிரி வர்ற ரெஜிஸ்ட்ரேஷனில் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஐடியாலஜி. பட் நான் தேடிட்டு இருந்த காலகட்டத்தில் கிடைக்கல. என்னுடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடச்சிது. அண்ட் ஈவன் நான் இந்த பைக் வாங்கினதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமாவே கூட ஒரு பைக் கிடச்சிது அந்த ட்ரிபிள் ஆல்ஃபபெட் ரெஜிஸ்ட்ரேஷனில். பட் நமக்கு அமைஞ்சது என்னவோ 1996 மாடல். இது ஒரு நாகர்கோயில் ரெஜிஸ்டர்டு வண்டி. இன்றைக்கி தேதிக்கு கேஸ்ட் அயர்ன் இன்ஜின் இருக்கிற இன்னைக்கு சோ கால்டு விண்டேஜ் கிளாசிக் பைக்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே மினிமம் ஒரு 80,000 90,000. ஆக்சுவலாக ஒரு சிலர் தான் அந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க. நிறைய பேர் 1 லட்சத்துக்கு மேலே 1.5 லட்சம் கிட்டக்கெல்லாம் விற்கிறாங்க. பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது என்னவோ ஒரு 33,000க்கு தான். பட் அன்னைக்கு இருந்த டிமாண்டுக்கு எனக்கு ஓகே வேல்யூபிள்னு பட்டுது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் நம்ம வாங்கியிருந்த வண்டி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புல்லட் தான் 350 ஸ்டாண்டர்டு. பட் அதில் 96ல் வந்து ஒரு குரோம் எடிஷன் ஒன்று வந்திருந்தது. கிளாசிக்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குரோம் எடிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் மட்கார்ட்ஸ் வந்து குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. மற்ற ஸ்டாண்டர்ட் புல்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. பிளாக் வெஹிக்கிள்னா பிளாக் கலரில் தான் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மட்கார்ட்ஸுமே குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு விண்டேஜ் ஸ்டைல் பைக் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் இருந்த எனக்கு அது வந்து ஃபேர் இனஃப் நல்லதாக பட்டுது. ஸோ அதனால் வாங்கினேன். வாங்கி ஆஸ் யூஷுவல் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, வேலை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ஜினை பார்த்துருவோம் அப்படின்னு. அப்போது டி நகரில் வினோபா அப்படின்னு ஒரு புல்லட் மெக்கானிக் இருந்தார். அவரை ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ அவர்கிட்ட கொண்டு போய் வெஹிக்கிளை காட்டுறோம். வண்டி வாங்கி ஒரு 10-15 டேஸில் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுறேன். அவர் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் இன்ஜின் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாலே நம்ம மனசு கேட்காதில்ல. சரி பிரிங்க அப்படின்னு பிரித்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார், ரீபோர் பண்ணி போடலாம் அப்படின்னாரு. நான் வேணாம், போரே ஃபுல்லாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு ராயல் என்ஃபீல்டில் ஆர்டர் பண்ணி புது போர் பிஸ்டன் ஐ திங்க் 3,000 or 4,000 ருபீஸ் வந்துச்சு. அதை வாங்கி அப்படியே உட்கார வச்சாச்சு. ஸோ பழைய போரை தூக்கிட்டு புது போரை அப்படியே உட்கார வச்சு இன்ஜினை செட் பண்ணியாச்சு. நான் எல்லாருக்குமே சொல்லிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஓல்டு வெஹிக்கிள்ஸ் வாங்கி ரிஸ்டோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு இன்ஜினில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இன்ஜின் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாடி ஒர்க்குக்கு போகலாம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பட் எல்லாத்த விட இதயம் தான் ரொம்ப முக்கியம். ஹார்ட், இன்ஜின் தான் வெஹிக்கிளோட ஹார்ட்டு. ஸோ அந்த இன்ஜின் நல்லா இருக்கா அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அதில் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த
இன்ஜினை நல்லா பக்காவாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பாடி ஒர்க்குக்கு போகலாம். எடுத்த உடனே பாடி ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்ஜின் வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா ஐயோ மேலே பாடிக்கே 50,000 1,00,000 செலவு பண்ணிட்டோமே, இப்போ இன்ஜின் ஒர்க் வேறு வந்துருச்சு அப்படின்னு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காராதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் ஒர்க்கை பார்த்துருங்க, அதுக்கப்புறமா பாடிக்கு போகலாம். அப்படி ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் ஒர்க்கை பக்கா பண்ணிட்டோம். அதுக்கடுத்து எடுத்த உடனே போய் பாடி ஒர்க்குக்கும் நான் போகல. அதை எடுத்து ஒரு 6 months ஓட்டினேன். 2011 காலகட்டத்தில் பைக் வாங்கி ஒரு மாதத்தில் இன்ஜின் ஒர்க் ஃபுல்லாக பார்த்துட்டேன். வண்டி விற்கும் போதே அவர் சொல்லியிருந்தாரு கொஞ்சம் இன்ஜின் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் போர் ஸ்க்ராட்ச் இருக்குது அப்படின்னாரு. அதே மாதிரி என்னுடைய ட்ரஸ்டபிள் மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவரும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போர் சேஞ்ச் பண்ணால் ஓகே ஆகிடும்னாரு. ஸோ போரும் ஒரு சில ஐட்டங்களும் மாற்றிட்டு பக்காவாக்கிட்டேன். கொஞ்ச நாள் ஒரு 5,000 to 10,000 kilometers வந்து ரன் பண்ணேன். ஒரு 6 மாதம் ஓட்டிட்டு இன்ஜின் நமக்கு செட் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாடி ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நல்லா ஓட்டி வெஹிக்கிளை அனுபவிச்சாச்சு. இப்போ 2012 காலகட்டத்தில் வெஹிக்கிளை நம்ம டேஸ்ட்டுக்கு மாற்றுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா. என்ன அப்படின்னா அப்போ தான் ராயல் என்ஃபீல்டில் இந்த யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினில் 2 லிமிடெட் எடிஷன் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணாங்க. ஒன்று வந்து டெசர்ட் ஸ்டார்ம், அது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் அந்த மிலிட்ரி க்ரீன் கிடையாது, அது மேட் ஃபினிஷில் ஒரு சாண்ட் கலரில் டெசர்ட் ஸ்டார்ம் அப்படின்னு ஒரு வெஹிக்கிளும், கிளாசிக் க்ரோம் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளும் ஃபுல் க்ரோமில் இருக்கும். பெட்ரோல் டேங்க்லேருந்து மட்கார்ட்ஸ்லேருந்து எல்லாமே க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாசிக் க்ரோமும் டெசர்ட் ஸ்டார்மும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளது 96 க்ரோம் மாடல் இல்லையா, ஸோ நம்ம அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி க்ரோமில் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தேன். இப்போ இந்த இடத்துல மெக்கானிக் சேஞ்ச். அதே டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் உதயா ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு முரளி அப்படின்னு ஒரு மெக்கானிக் இருப்பார். அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் திருவொற்றியூர் ராயல் என்ஃபீல்ட் பிளான்ட்லேயே ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர். அவர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் செல்லமாக முரளி அங்கிள் அப்படின்னு கூப்பிடுவோம். அன்னைக்கே அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெக்கானிக் தான், பட் ஒர்க் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கும். அவ்வளோ நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுக்கிறத விட ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஓல்டு புல்லட்ஸ், ஓல்டு SD ஜாவாஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்களே ஒரு மெக்கானிக்காக மாறணும். ஸோ ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு பைக் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் எப்படியும் மாதத்துக்கு ஒரு 2-3 தடவை நீங்கள் மெக்கானிக் கிட்ட போயிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்களே கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, நீங்களே ஒரு மெக்கானிக்காக மாறி இருப்பீங்க. அப்படி நானே ஒரு மெக்கானிக்காக ஒரு வருஷத்தில் மாறிட்டேன். இப்போ சடனாக புல்லட் வந்து நிற்குது அப்படின்னா எந்த ப்ராப்ளத்தினால நிற்குது அப்படின்னு நம்மளே ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கான ஒரு நாலேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி காலகட்டத்தில் தான் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோம். இப்போது இன்ஜினில் எந்த ஒர்க்கும் இல்லை, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஸ்டைலில் வெஹிக்கிளை ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பீசஸையும் கழட்டி அக்குவேர் ஆணிவேரை கழட்டி எதெல்லாம் க்ரோமுக்கு அனுப்பணுமோ முடிஞ்ச வரைக்கும் பெயிண்டே வண்டியில் இருக்கக்கூடாது அங்கிள் அப்படின்ட்டு எதெல்லாம் க்ரோமுக்கு அனுப்ப முடியுமோ எல்லாத்தையும் க்ரோமுக்கு அனுப்புங்க. ஃப்ரேமு, அந்த 2 பக்கம் வர ட்ரையாங்கிள் பாக்ஸு, டேங்க்கு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் மண்டை, அந்த ஹெட் டூம், இது மட்டும்தான் பெயிண்ட்டு. மற்றது எல்லாமே வந்து க்ரோம் தான். இன்ஜினையும் கழட்டி கிளச் கேஸு, இன்ஜின் கீழே இருக்கிற அலுமினியம் கேசிங் ஃபுல்லாகவே குரோமியம்க்கு ஈக்குவலாக இந்த அலுமினியம் பஃபிங் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியான பல இருக்கும், பார்த்தோம்னா முகம் தெரியும், அந்த அளவுக்கு ஒரு பாலிஷ் போடுவாங்க. அண்டு பெட்ரோல் டேங்க் அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு டைமில் வந்து அந்த பெட்ரோல் டேங்க்குன்னு அந்த டியூ ட்ராப் டேங்க், அந்த பெட்ரோல் டேங்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த டேங்க் மேலே 2 பக்கமுமே குரோமியம் கப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற எம்ப்ளம் பேட்ஜிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ இப்போ இந்த நார்மல் டேங்க்லேயே வந்து நம்ம அதுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்கான அந்த ஸ்க்ரூ த்ரெட்டிங் எல்லாம் கொடுத்து அந்த குரோமியம் கப்ஸு இதெல்லாம் வந்து புதுப்பேட்டையில் போய் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் செட் பண்ணி டேங்க்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்னென்னா அந்த பின் ஸ்ட்ரைப்பிங் பண்ணணும். ஸோ பிளாக் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த பிளாக்ல கோல்டில் லைன்ஸ் அந்த பின் ஸ்ட்ரைப்பிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அது வந்து ராயல் என்ஃபீல்டில் பின் ஸ்ட்ரைப்பிங் பண்ணுறதுக்கே ஒரே ஒரு ஆள் தான் அப்போ இருந்தார். பின் ஸ்ட்ரைப்பிங் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. எவ்வளவோ தேடினோம், 2-3 நாள் பெயிண்டிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கூட தேடினோம், பட்டு கிடைக்கல. ஆக்சுவலாக கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் ஹை ரோடில் ஒருத்தர் இருந்தார் பின் ஸ்ட்ரைப்பிங் பண்ணுறவர். ஆனால் அவரோட கடையில் பழியாக 2-3 நாள் கடந்தோம், அவர் கடையை திறக்கவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லை, பெயிண்டிங்க்கு கொடுத்தாகணுன்ட்டு சரி ஓகேன்ட்டு கொடுத்துட்டோம்.
அப்போது பெயிண்டர் ஒரு ஐடியா சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நம்ம வந்து கோல்டில் ஸ்டிக்கரிங் பண்ணிவிடுவோம். ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கிளியர் கோட் அடிச்சிடுவோம். ஸோ ஸ்டிக்கர் பிச்சுக்கிட்டு வராது ஒன்று. ரெண்டாவது தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணிவிட்டு கிளியர் கோட் அடிச்சிடலாம் அப்படின்னாரு. ஓகே ரைட்டு, ஃபேர் இனஃப், கரெக்டாக தான் தோணுச்சு. சரி ரைட்டு அப்படின்ட்டு நம்ம பெயிண்டிங்கில் இறங்கிட்டோம். ஸோ பக்காவாக இதை வந்து ஒரு 96ல் வந்து அந்த கிளாசிக் குரோம் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கான காஸ்டிங் வந்து இந்த வெஹிக்கிள் நான் வாங்கினது ஒரு 33,000, அப்புறம் போரு அந்த திங்ஸ் எல்லாம் மாற்றினதுக்கு ஒரு 6,000-7,000 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஃபுல் பாடி ஒர்க்குக்கு வந்து அதுக்கு ஒரு 40,000 ரூபா ஆச்சு. இப்போ பக்காவாக ஷோரூம்லேருந்தே எடுத்த மாதிரி வெஹிக்கிளை கொண்டு வந்தாச்சு. ஸோ பூஜையெல்லாம் போட்டு பக்காவாக கொண்டு வந்து வீட்டில் நிறுத்தியாச்சு. ஆக்சுவலாக இப்போது ராயல் என்ஃபீல்டு வந்து நிறைய ரைட்ஸ் அவங்களே கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய கிளப்ஸ் வந்துருச்சு. இந்த சோஷியல் மீடியானுடைய டெவலப்மெண்ட்னால ஆன்லைன்லேயே நிறைய கிளப்ஸ் இருக்குது. பைக்கிங் கிளப்ஸ் எல்லாம் நிறைய பேர் இணைஞ்சு ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸு, சண்டே ரைட்ஸு, பிரேக்ஃபாஸ்ட் ரைட்ஸ்லாம் போகிறாங்க. அன்னைக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு சேர்ந்து போகிறது தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடாக இருந்துச்சு. அப்பவும் கிளப்ஸ் இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கான பெனிட்ரேஷன் அன்னைக்கு இல்லை. அப்படி 2011 தான் முதல்ல ராயல் என்ஃபீல்டு வந்து ஒன் ரைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சென்னையில் கொண்டு வந்தாங்க. மேபி அது வெளியில் ஆல்ரெடி இருந்திருக்கலாம், காலங்காலமாக கூட இருந்திருக்கலாம். பட் சென்னையில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து 3ஆம் தேதி ஏப்ரல் 2011. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு புல்லட் வாங்கிட்டு நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்போ வந்து இதை ரெஸ்டரேஷன் பண்ணலை. அப்போ கொஞ்சம் பழைய லுக்கிலேயே தான், கொஞ்சம் துருபிடிச்ச லுக்கில் தான் இருக்கும். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் போய் அந்த ஒன் ரைடுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அவங்க ஒரு டிஷர்ட்டில் ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாப் கூட ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃப்ளாப் இன்னும் கூட வச்சுருக்கேன். அதை வந்து நான் டிஷர்ட்டில் ஸ்டிச் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு வெல்வெட் ஃப்ளாப் ஒன்று ரெடி பண்ணி இந்த மிரருக்கும் அட்டாச் பண்ணியிருந்தேன். அந்த மிரருடைய கதை சொல்லணும் அப்படின்னா, அப்போ ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்கில் வந்து அந்த ரவுண்ட் மிரர்ஸ், அந்த குரோம் மிரர்ஸ் தான் போடலான்னு பார்த்தேன். பட் அது வர்ற பைக்லேயே கிளாசிக்லேயே பார்த்தீங்கன்னா அதனுடைய வைப்ரேஷன் ஒன்றுமே பின்னாடி வர்றது ஒன்றுமே தெரியல. அப்போது பஜாஜ் அவெஞ்சர்னுடைய சைட் மிரர்ஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும், ஹார்லி டேவிட்சன் லுக் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி பஜாஜில் போய் அவெஞ்சருடைய சைட் மிரர்ஸ் வாங்கி போட்டது. ஸோ இந்த மிரருக்கும் அந்த பேட்ஜை கட்டி வச்சுருந்தேன். அப்போது அது வந்து பெசன்ட் நகர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது அந்த ஃபோட்டோ வந்து ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டினுடைய வெப்சைட்லேயும் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஃபேஸ்புக்னுடைய கவர் பிக்சராகவும் சில காலம் அந்த இமேஜ் இருந்துச்சு, என்னோட பைக்கோட இமேஜ். அவங்க ராயல் என்ஃபீல்டினுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக்னுடைய கவர் ஃபோட்டோவாகவும் வச்சுருந்தாங்க. அப்போ அதெல்லாம் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ண காலம். அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நிறைய விஷயம் சின்னதாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த விண்டேஜில் 1960s வந்து கிளச் லீவரு, பிரேக் லீவர், அது வந்து ஸ்டீலில் வரும். ஸோ அந்த லீவர்ஸு, அப்புறம் அந்த ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு. பட் அப்போ வந்து எல்லாமே மெட்டலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான ஒயரிங் செட்டப் பண்ணுறதுக்கான ஆட்கள் இல்லை. ஸோ ஹார்ன் மட்டும் அதில் செட் பண்ணுறதுக்கே ஒரு ஒயரிங் பண்ணுறவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அதுக்கான ஒயரிங் பண்ணுற ஆட்களை தேடி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருந்தது. அண்ட் இந்த ஸ்பீடோ மீட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மிட்ஸ்னுடைய மீட்டர், அப்போ வந்து யூகேனுடைய ஸ்மிட்ஸ் மீட்டர் மைல்ஸ் பர் ஹவரில் இருக்கும். அதுவும் ரிவர்ஸில் போகும். எல்லா ஸ்பீடோ மீட்டருமே கீழே இருந்து மேலே தானே ஏறும், அது மேலே இருந்து கீழே வரும் முள். ஸோ அது பார்த்து பிடிச்சிருந்தது. ஸோ அதையும் வாங்கி போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த பிராஸ் காம்பனன்ட்ஸ், வெஹிக்கிள் ஃபுல்லாக பிராஸ் காம்பனன்ட்ஸ் எந்தெந்த குரோம் விஷயங்களுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பிராஸில் இருக்கோ அதெல்லாம் போய் புதுப்பேட்டையில் நின்று வாங்கிட்டு வந்து மாட்டி அதுக்கு பிராஸ் பாலிஷ் பிராஸோ வச்சு டெய்லி தேய்ச்சிக்கிட்டு, ஸோ அது ஒரு காலகட்டம். ஸோ அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து நம்ம நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி பழைய புல்லட் வாங்கி ரெடி பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவருக்காக தேடி பிடிச்சி வாங்கினது தான் 1984 மாடல் வெஹிக்கிள். அது TMGனுடைய ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ அதை வாங்கி மறுபடியும் நம்ம முரளி அங்கிள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ரெடி பண்ணோம். ஸோ இது வந்து என்ன ஐடியாவில் ரெடி பண்ணோம் அப்படின்னா, நம்ம எனக்காக ரெடி பண்ணது ஃபுல்லாக கிளாசிக் குரோமாக ரெடி பண்ணோம். அதில் கொஞ்சம் பிராஸ் போட்டு ரெடி பண்ணியிருந்தோம். இப்போது இதில் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, டெசர்ட் ஸ்டாமும் கிளாசிக் குரோமும் அப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு. ஸோ அதுக்கு டஃப் கொடுக்குற விதத்தில் நம்ம வந்து கிளாசிக் குரோமாக ரெடி பண்ணிட்டோம் வண்டியை. ஸோ இப்போ நம்ம நண்பருக்கு ரெடி பண்ணுற வண்டியில் அதை வந்து நம்ம மேட் ஃபினிஷில் ரெடி பண்ணணும், டெசர்ட் ஸ்டாம் மாதிரியே ரெடி பண்ணணும். பட்
இன்னும் கொஞ்சம் மிலிட்ரி க்ரீனுடைய டச் கொடுக்கலாம் அப்படின்னு. மிலிட்ரி க்ரீன் அடிக்கக்கூடாது, ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து தப்பு. பட் மிலிட்ரி க்ரீனுடைய டச் கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து மேட் ஃபினிஷில் பண்ணியிருந்தோம் வெஹிக்கிள். அண்ட் அந்த வண்டியை இன்னும் கொஞ்சம் பட்ச் லுக்கிங்காக கொஞ்சம் பெரிய வெஹிக்கிளாக காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணோம், புல்லட்டில் வரக்கூடியது வந்து 12 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இது வந்து ஒரு 18 லிட்டர் டேங்க் இருக்கக்கூடிய ஒரு புது டேங்கை போய் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து அதை போட்டோம். பட் போட்டு பெயிண்ட் பண்ணி எல்லாம் மாட்டிட்டோம். பட் ட்ரைவ் பண்ணும்போது தான் எல்லாம் வண்டியெல்லாம் ரெடி பண்ணி ஓட்டுற கண்டிஷனுக்கு வரும்போது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அது வந்து நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, பட் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கால் இப்படி வைக்கிறோம் இல்லையா, ஸோ கால் வந்து வெஹிக்கிளோட ஒட்டி வைக்கிற இதில் இந்த டேங்க் கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால காலையும் நம்ம விரித்து வைடாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து தைஸ் பெயினை உண்டாகக்கூடிய ஒரு விஷயம். பட் அது வந்து எங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜில் தான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் வெஹிக்கிள் வந்து பார்க்குறதுக்கு அது வந்து ஃபுல் மிலிட்ரி க்ரீனில் ஒரு ஆர்மி பைக் மாதிரி உங்களுக்கு நான் லுக்கு கொடுக்கும். அண்ட் அதில் லிஃப்டட் சைலன்சர் பைப்லாம் போட்டிருந்தோம், அந்த ஸ்டைலாக கிளாசிக்கில் வர ஸ்டைல்லாம் போட்டு அதையும் பக்காவாக ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் நாங்கள் போர் வந்து புது போர் வாங்கி போடலை, 0.2 போர்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் இன்ஜினில் வர்ற போரை விட 0.2 போர், 0.2 0.4 போர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு சைஸ் போர் வந்து பெருசு பண்ணிவிட்டு 0.2 பிஸ்டன் போட்டு வெஹிக்கிளை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் அப்படி 2012 ஏப்ரலில் மறுபடியும் 2வது ஒன் ரைடு. ஸோ அதுலேருந்து நிறையா கிளப் ரைட்ஸ் எல்லாம் போக ஆரம்பித்தோம். என்ன ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அதில் நாங்கள் போகலை, பட் இன்சைட் தமிழ்நாடு நிறைய லாங் ரைட்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு வாட்டி டெல்லி போயிட்டு வரும்போது கரோல்பாக்லேருந்து அந்த ஸ்பிளிட் சீட்ஸ், ஸ்ப்ரிங் சீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அந்த ஒரு விண்டேஜ் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் நம்ம ஏற்கனவே பிளாக் கலரில் கோல்டு ஸ்டிக்கரையும் பித்தளையும் பிராஸ் ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கோல்டு டச், பிளாக் அண்ட் கோல்டு டச்சில் இருக்குது. ஸோ சீட்டும் வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் சீட்ஸ் போட்டு அதுவும் கொஞ்சம் ஒரு ப்ரௌனிஷ் கோல்டு கலரில் ஒரு சீட்டிங் ஃபினிஷ் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும், ஒரு விண்டேஜ் லுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அது பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த டைமில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பிஸ்னஸ் சென்டரில் வெளியில் நிற்க வைக்கிறதுக்காகவே இந்த வெஹிக்கிளை வந்து ரெடி பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த பைக்கை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு ஷோ பீஸாகவே ஒரு கட்டத்தில் மாறிடுச்சு. ஸோ இதுதான் என்னுடைய புல்லட்னுடைய ரெஸ்டோரேஷன் ஜேர்னி. பட் புல்லட்னுடைய ஸ்டார்டிங் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 90ஸ்லேயே எங்கள் அப்பா புல்லட் வச்சுருந்தாரு. ஸோ புல்லட் அப்படிங்கிறது ஃபேமிலியில் இருந்துகிட்டே வந்த விஷயந்தான். பட் நானாக வாங்கினது அப்படின்னா இந்த 2664, இந்த TN74C 2664 இந்த நாகர்கோவில் ரிஜிஸ்டர்ட் பைக் தான் நான் ஃபஸ்ட் வாங்கினது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, உங்களுடைய பைக்கிங் பற்றி, உங்களுடைய ரைடிங் பற்றி, நீங்கள் என்ன பைக் வச்சுருக்கீங்க, அதை எப்படியெல்லாம் நீங்கள் பார்த்து ரெடி பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன்.